வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புகழேந்தி, கேசி பழனிசாமி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ பிரபாகரன்லாம் இறந்துட்டாங்கல்ல, அந்தோட ஆலோசனை கூட்டம் இந்த நடக்குது. மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வருவார். அந்த உறுப்பினர் என்ன பண்ணுவார், இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அது வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்க சட்டமன்ற தொகுதியில் இருக்க அதிமுக தொண்டர்களை கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா 100 பேரை கூட்டிகிட்டு போய் வந்து மாவட்ட செயலரை பார்த்தீங்கன்னா வழிமறிச்சு கேட்கறது, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக தற்கொலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. காலில் வந்து முதலமைச்சர் ஆனவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி வந்து அதிமுக ஊழல் கட்சின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊழல் கட்சியோட எதுக்கு வந்து கூட்டணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அப்போ தெரியல ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு. எங்களோட தயவு பார்த்தீங்கன்னா வந்து நாடாளுமன்றத்தில் தேவைப்படுது உங்களுக்கு, இப்போ இதுக்கப்புறம் எங்களை ஊழல் கட்சி சொல்லுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்க வார்த்தை முத்தி போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக இனி பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கே வந்து இணைய முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாக போகுதுன்றாங்க. இது எதனால சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலே பார்த்தீங்கன்னா பகச்சிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா கடன் இருந்துச்சு இந்தியாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 163 லட்சம் கோடியாக பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கு, 2 மடங்காக உயர்ந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக எந்த ஒரு திட்டமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திட்டமும் கொண்டு வராமல் அதர பாதாளத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சினால பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க சொல்றாங்க. இந்த ஆட்சினால பார்த்தீங்கன்னா இவ்வளவு துயரங்கள் மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டம் இல்லை. 2019 பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் அப்ப வேட்புமனு தாக்கல் செய்ய பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு நிறைய பேர் போகணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட்டணி தான் இருந்தாங்க. அன்றைக்கி முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவரை கூப்பிடும்போது மோடியே தோக்க தான் போகிறாரு, அவருக்கு எதுக்கு போய் வேட்புமனு தாக்கல் செய்யணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னார். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனே கிடையாது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மாதிரி ஒரு நல்லவங்க வரன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அதிமுக பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி எஸ்பி வேலுமணியோட இல்ல விழாவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போல, சசிகலா ஓபிஎஸ் கலைப்படுத்தினால தான் போலன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வருவான்ற மாதிரி சமாளித்தாலுமே அப்பயும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி சசிகலாவையும் ஓபிஎஸும் அழைக்கு விடுவான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரவுண்டு கட்டிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை. ஆனால் இதில் ஒரு என்ன உற்சாகம் பார்த்தீங்கன்னா, அதிமுக எடப்பாடியை பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு திமுக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக இப்போ எல்லாருமே முயற்சி செய்கிறாங்களா பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட செல்வாக்கு கூட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே ஃபீல் ஆகி அவரே சிரிச்சுக்கிறாராம். நம்மளை இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்கன்ற பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாக பார்ட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விமர்சனம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே எவ்வளோ கொதிப்படைச்சிருக்காரு மனசுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிரிச்சிருக்காங்க. அண்ணாமலை இவ்வளோ கொதிச்சு பேசுனது பார்த்தீங்கன்னா விமர்சனம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எஸ்பி வேலுமணி இல்லை திரும்ப சசிகலா வந்தாருன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மோதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக வெளிப்படையாக தெரியுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.